إن الذين كفروا من أهل الكتاب والمشركين في نار جهنم خالدين فيها أولئك هم شر البرية إن الذين آمنوا وعملوا الصالحات أولئك هم خير البرية جزاؤهم عند ربهم جنات عدن تجري من تحتها الأنهار خالدين فيها أبدا رضي الله عنهم ورضوا عنه ذلك لمن خشي ربه. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, சூரத்துல் பையினாவுடைய முன்னுரையையும் சூரத்துல் பையினாவின் முதல் 5 ஆயாக்களில் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான் என்பதை பற்றியும் சென்ற வகுப்பிலே நாம் பார்த்தோம். அந்த வசனங்களில் வேதக்காரர்களும் முஷ்ரிக்குகளும் இந்த உலகில் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்பதை பற்றி அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். எவ்வாறு அவர்கள் நடக்க வேண்டும் என்பது அவர்களுக்கு ஏவப்பட்டிருந்தது, எது நிலையான உண்மையான சரியான மார்க்கம் என்பது அவர்களுக்கு அங்கே தெளிவுபடுத்தப்பட்டது. இந்த சூறாவின் இறுதியாக இருக்கக்கூடிய 3 ஆயாக்களையும் இப்போது நாம் பார்ப்போம். இந்த 3 ஆயாக்களிலும் அல்லாஹ் உலகத்திலே இவ்வாறு நடந்தவர்களுக்கு என்ன பிரதிபலன் மறுமையிலே கிடைக்க இருக்கிறது என்பதை பற்றி சொல்கின்றான். அது மாத்திரமல்ல, உண்மையான சரியான மார்க்கத்தின் அடிப்படையிலே நடந்தவர்களுக்கு என்ன வெகுமதிகளை அல்லாஹ் கொடுக்க இருக்கிறான் என்பதையும் சொல்கிறான். இப்போது நாங்கள் இந்த 6வது 7வது 8வது ஆயாக்களுக்கு வருவோம். முதல் ஆயா, அதாவது 6வது ஆயாவிலே அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாபி வல் முஷ்ரிகீன ஃபீ நாரி ஜஹன்னம خالدين فيها أولئك هم شر البرية. إن الذين كفروا நிச்சயமாக நிராகரித்தவர்கள், மின் அஹ்லில் கிதாப் அஹ்லுல் கிதாபுகளிலே வேதம் கொடுக்கப்பட்டவர்களிலே. யார் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் என்று நாம் பார்த்தோம். யஹூத் நசாரா இவர்கள்தான். இவர்களிலே ஆரம்பத்திலே இருந்தவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் போன்ற நபிமார்களின் உண்மையான போதனைகளை பின்பற்றினார்கள். பிறகும் இடையிடையே சரியான கொள்கையில் இருந்தவர்கள் அவர்களிலே இருந்தார்கள். ஆனால் அந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்களில் அதிகமானவர்கள் வழிகேட்டை நோக்கி போயிருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வருகையின் போது அவர்களில் பெரும்பாலானவர்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை நாம் பார்த்திருந்தோம். இந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்களிலே நிராகரித்தவர்கள் காஃபிரானவர்கள். வல் முஷ்ரிகீன், முஷ்ரிக்களிலும் காஃபிராக இருப்பவர்கள், குர்ஆனை நிராகரித்தவர்கள். அவர்களிடத்திலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களெனும் தெளிவான ஆதாரம் பையினா வந்த பொழுது அதை நிராகரித்தவர்கள். அவர்களுக்கு மறுமையில் கிடைக்கும் தண்டனை என்ன தெரியுமா? ஃபீ நாரி ஜஹன்னம், நரக நெருப்பிலே அவர்கள் இருப்பார்கள். ஹாலிதீன ஃபீஹா, அதிலே அவர்கள் என்றென்றும் இருப்பார்கள், நிரந்தரமாக இருப்பார்கள். உலாஇக ஹும் ஷர்ருல் பரியா, அவர்கள்தான்
படைப்புகளிலே மிக மோசமானவர்கள். இங்கே பாருங்கள், அல்லாஹு தஆலா உறுதிப்படுத்தி சொல்கின்றான், இன்னல்லதீன, நிச்சயமாக, ஃபீ நாரி ஜஹன்னம், நரகத்திலே இருப்பார்கள், நரகத்திலே இருப்பார்கள். நரகத்துக்கு போய் வருவதில்லை, இங்கே நரகத்துக்குள்ளேயே இருப்பார்கள். இன்னும் அல்லாஹு தஆலா உறுதிப்படுத்துவான், ஹாலிதீன ஃபீஹா, அதிலே அவர்கள் என்றும் இருப்பார்கள். எங்களுக்கு தெரியும், இவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, முஹம்மது ரசூலுல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, அல்லாஹுவை இலாஹாக, ஒரே ஒரு அவன் வணக்கத்துக்குரியவன் என்று அவனை மாத்திரம் வணங்கவில்லையோ, யார் ஷிர்க் செய்கிறார்களோ அவர்கள் நிரந்தர நரகத்தில் இருப்பார்கள். யார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகிய இறுதி தூதர் வந்ததற்கு பிறகு அவர்களை நிராகரிக்கின்றார்களோ, அப்படிப்பட்ட காபிர்கள் அவர்கள் நிரந்தர நரகத்தில் இருப்பார்கள். முஷ்ரிக்குகளும் காஃபிர்களும் நிரந்தர நரகத்தில் இருப்பார்கள். அவர்கள் நரகத்திலிருந்து வெளியே வர முடியாது. இதைத்தான் அல்லாஹ் இங்கேயும் சொல்கிறான், உலாஇக ஹும் ஷர்ருல் பரியா என்று கடைசியாக இந்த ஆயா முடிகிற பொழுது அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள்தான் படைப்புகளில், பரியா என்றால் படைப்புகள், ஷர் என்றால் கெட்டவர்கள், அவர்கள் தான் படைப்புகளில் கெட்டவர்கள். அப்படியும் சொல்லவில்லை, அவர்கள் தான் படைப்புகளிலே கெட்டவர்கள். ஹும் என்று திரும்பவும் அல்லாஹ் தஆலா ஹும் என்பதை பயன்படுத்தி இருப்பது வேறு யாரும் அல்ல, இவர்கள் தான். படைப்புகளிலே, அல்லாஹ் படைத்த படைப்புகளில் பல்வேறு படைப்புகள் இருக்கின்றன, மனிதர்கள் மாத்திரமல்ல. இந்த படைப்புகளிலெல்லாம் மிக மோசமானவர்கள் குஃபார்கள், முஷ்ரிக்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். தாங்கள் படைக்கப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றாத இவர்கள்தான் படைப்புகளிலேயே மோசமானவர்கள். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால், அல்லாஹு தஆலா இந்த சூராவின் ஆரம்பத்திலே குஃபார்களை பற்றி சொன்னான். வேதக்காரர்களும் முஷ்ரிக்கரும் இருக்கின்ற குஃபார்களை பற்றி. இங்கேயும் அவர்களுக்கு மறுமையில் கிடைக்கிற தண்டனையை பற்றி சொல்கிற பொழுதும் முதலாவதாக வேதக்காரர்கள் முஷ்ரிக்கர்கள் இருக்கக்கூடிய குஃபார்களை அல்லாஹ் சொல்கிறான். அவர்களுக்குரிய தண்டனை என்ன என்று சொல்லிவிட்டு பிறகு முஃமின்களை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான். இதற்கு பின்னால் வரக்கூடிய ஆயாக்களில் அல்லாஹ் முஃமின்களை பற்றி, 2 ஆயாக்களிலும் முஃமின்களை பற்றி சொல்கின்றான். குஃபார்களை பற்றி, அவர்களுக்குரிய கூலியை பற்றி இங்கே சொல்லி முடித்திருக்கின்றான். ஏற்கனவேயும் முஃமின்களை பற்றி அங்கே சொல்லப்பட்டது. உண்மையாக கட்டளையிடப்பட்ட கட்டளைகள் என்ன? அல்லாஹ்வை மாத்திரம் வணங்க வேண்டும், தொழ வேண்டும், ஜக்கா கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. அதே போன்று அதை செய்தவர்களுக்குரிய நன்மைகள் என்ன என்பதை அல்லாஹு தஆலா இதை அடுத்து வரக்கூடிய 7வது ஆயாவிலே சொல்லி காட்டுகிறான். இந்த சூராவின் ஆரம்பத்திலே அல்லாஹு தஆலா அஹ்லுல் கிதாப், முஷ்ரிக், இந்த 2 கூட்டத்தாரை பற்றி சொல்லிவிட்டு திரும்பவும் அஹ்லுல் கிதாபை குறிப்பாக விசேடமாக சொல்லியிருந்தார். பிறகு தண்டனையை சொல்கிற பொழுது இந்த 2 கூட்டத்தையும் இணைத்து திரும்பவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த தண்டனை 2 பேருக்கும் இருக்கிறது, முஷ்ரிக்களுக்கும் இருக்கிறது, அஹ்லுல் கிதாபுக்கும் இருக்கிறது, அவர்களே நிராகரித்தவர்களுக்கு. இறைவனை நிராகரிப்பவர்கள்தான் தங்களை படைத்து பரிபாலிக்கிற இறைவனை வணங்காதவர்கள்தான் படைப்புகளிலே மிக மோசமானவர்கள். இதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் அன்ஃபாலுடைய 55வது ஆயாவிலும் சொல்கிறார். இன்ன ஷர்ரத் தவாபி இன்தல்லாஹி அல்லதீன கஃபரு ஃபஹும் லா யுமினூன். படைப்புகளிலே, இந்த பூமியிலே இருக்கக்கூடிய எல்லா படைப்புகளிலும், மிருகங்கள், பறவைகள், எல்லாவற்றிலும் மிக கெட்டவர்கள் நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே அல்லதீன கஃபரு, குஃபுர் செய்தவர்கள், நிராகரித்தவர்கள், ஃபஹும் லா யுமினூன், அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள். அடுத்ததாக அல்லாஹ் சொல்கிறான் 7வது ஆயாவிலே, இன்னல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி உலாயிக ஹும் கைருல் பரியா. நிச்சயமாக ஈமான் கொண்டு, விசுவாசம் கொண்டு,
சாலிஹான அமல்களை செய்தார்களே அப்படியானவர்கள், உலாஇக ஹும் ஹைருல் பரியா, அவர்கள்தான் பரியாவிலே சிறந்தவர்கள், படைப்புக்களிலே மிகச் சிறந்தவர்கள், அவர்கள்தான் சிறந்தவர்கள். இங்கே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதலாவதாக குஃபார்களை, அவன் தன்னுடைய எதிரிகளை சொல்லிவிட்டு, இரண்டாவதாக தன்னுடைய நேசத்துக்குரியவர்களை சொல்லியிருக்கின்றார். குர்ஆனில் நீங்கள் பொதுவாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவ்வாறு சொல்வதை பார்க்கலாம். மூமின்களை சொல்வான், அதற்கு பிறகு காஃபிர்களை சொல்வான். இவ்வாறு இரண்டு தரப்பையும் சொல்லுவான். இவர்களுக்குரிய கூலி என்ன, அவர்களுக்குரிய கூலி என்ன. அல்லாஹு தாலா ஆர்வம் ஊட்டுவான், அதே போன்று அச்சம் ஊட்டுவான். இந்த இரண்டுமே மாறி மாறி நடப்பதை குர்ஆனிலே எங்களால் அவதானிக்க முடியும். இந்த இரண்டுமே மனிதனுக்கு தேவை. சில நேரங்களிலே நாம் ஆர்வம் ஊட்டப்பட வேண்டும், சில நேரங்களிலே நாம் அச்சம் ஊட்டப்பட வேண்டும். 6வது ஆயாவிலே குஃபார்களை பற்றி அல்லாஹ் சொல்கிற பொழுது, அவர்கள் நரகத்திலே என்றும் இருப்பார்கள், அவர்கள் தான் படைப்புக்களிலே மிக மோசமானவர்கள் என்று சொல்லி முடித்து விட்டான். மூமின்களை பற்றி சொல்கிற பொழுது, சாலிஹான அமல் செய்த மூமின்களை பற்றி சொல்கிற பொழுது, அவர்களுடைய கூலியை இன்னும் சொல்லவில்லை. குஃபார்களுடைய கூலியை முதலில் சொல்லிவிட்டான். அவர்கள் நரகத்தில் இருப்பார்கள். பிறகுதான் அவர்கள் நரகத்துக்கு இருப்பதற்கான காரணத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அவர்கள் படைப்புக்களிலே மோசமானவர்கள், இறைவனை வணங்கவில்லை, குஃபர் செய்தார்கள். ஆனால் இங்கே மூமின்களை பற்றி சொல்கிற பொழுது, மூமின்களுடைய புகழை முதலில் சொல்கிறார். உலாஇகஹும் ஹைருல் பரியா, இன்னும் கூலியை சொல்லவில்லை, கூலியை அடுத்ததாக சொல்கிறான். 8வது ஆயாவில் அல்லாஹ் சொல்கிறான், ஜஸாஉஹும் இன்த ரப்பிஹிம் என்றால், அல்லாஹு தஆலாவுடைய புகழ் ஒரு மூமின்களுக்கு கிடைப்பது அது மிக அவர்களுக்கு கூலியை விட ஒரு சந்தோஷமான ஒரு விடயம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஜஸாஉஹும் இன்த ரப்பிஹிம், அவர்களுடைய கூலி, மூமின்களுடைய கூலி, இன்த ரப்பிஹிம், அவர்களுடைய ரப்பிடத்தில். இங்கே பாருங்கள், ஜஸாஉஹும் அலா ரப்பிஹிம், அவர்களுடைய கூலி அல்லாஹ்வின் மீது என்று அல்லாஹ் சொல்லவில்லை. இங்கே எதை சொல்கிறான்? அல்லாஹ் விரும்பி அவர்களுக்கு கூலி கொடுக்கிறான், மேலதிகமாக அல்லாஹு தஆலா கொடுக்கிறான். இந்த ரப்பிஹிம், அவர்களுடைய ரப்பிடத்திலே, அவர்களுடைய ரப் என்று அல்லாஹ் அவர் சொல்வது இங்கே ஒரு ரப், இந்த உலகத்தை படைத்து பரிபாலிப்பவன். இந்த ரப் கூலி கொடுக்கின்ற பொழுது எப்படி கூலி கொடுப்பான்? ரப் என்ற சொல் அந்த கூலி மகத்தானது என்பதை காட்டுகிறது. இந்த என்ற சொல்லும் அதே கருத்தை தருகிறது. எனவே ஆழமாக இந்த கருத்து சொல்லப்படுகிறது. அவர்களுடைய ரப்பிடத்திலே கூலி இருக்கிறது. எப்படி கூலி? ஜன்னாத்து அதின், சுவர்க்கம் இருக்கிறது என்று சுருக்கமாக சொல்லவில்லை. ஜன்னாத், தோப்புக்கள், தோட்டங்கள் அவர்களுக்கு இருக்கிறது. அவருடைய கூலி ஜன்னாத், தோட்டங்கள். எப்படியான ஜன்னாத்? அதோடு நிறுத்த அதின், நிலைத்து வாழுகிற தோட்டங்கள், அதிலே அவர்கள் என்றும் இருக்கிற தோட்டங்கள். அதாவது அந்த தோட்டத்தை போய் பார்த்துவிட்டு பார்வையிட்டு விட்டு வெளியே வருவதல்ல, அந்த தோட்டத்திலே அவர்கள் வாழுகிற தோட்டம். அதின் என்றால் இகாமா, தங்கி இருக்கிற தோட்டம். அந்த தோட்டத்திலே அவர்கள் தங்கி இருப்பார்கள். ஒவ்வொரு மூமின்களுக்கும் ஒவ்வொரு தோட்டம், அல்லது ஒரு மூமினுக்கு பல தோட்டம் கூட இருக்கலாம். அல்லாஹு தாலாவுடைய ஃபதுல், அருள் விசாலமானது. ஜன்னாத்து அதின், அவர்களுடைய கூலி நின்றும் என்றும் தங்கி இருக்கக்கூடிய நிலையான தோப்புக்கள், தோட்டங்கள். மின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், தஜ்ரி ஓடும், மின் தஹ்திஹா அதற்கு கீழால், அந்த அவற்றுக்கு கீழால், தோட்டங்களுக்கு கீழால், தோட்டங்களில் இருக்கக்கூடிய மரங்களுக்கு கீழால், அந்த தோட்டங்களில் இருக்கின்ற மாளிகைகளுக்கு கீழால் என்ன ஓடும்? அல் அன்ஹார், அன்ஹார் ஆறுகள். சொர்க்கத்திலே ஆறுகள் ஓடும். ஆறுகள் ஓடுவதென்றால் ஆற்றில் இருக்கக்கூடிய நீர்தான் ஓடுகின்றது, உங்களுக்கு தெரியும். தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், ஆறுகள் அதற்கு கீழால் ஓடுகிற, நிரந்தரமாக தங்கியிருக்கும் தோட்டங்கள் அவர்களுடைய ரப்பிடத்தில் அவர்களுக்கான கூலி.
அல்லாஹ் தாலா அதோடு நிறுத்தாமல் ஹாலிதீன ஃபீஹா இன்னும் உறுதிப்படுத்துகிறான், அதிலே அவர்கள் என்றும் இருப்பார்கள், அபதன் என்றென்றும் அவர்கள் அதிலே தொடர்ந்து இருப்பார்கள். அல்லாஹு தாலா விரிவாக ஒரு விடயத்தை பேசுகின்ற பொழுது இந்த அபதன் என்ற சொல் இடங்களிலே பயன்படுத்தப்பட்டிருக்கு, சில இடங்களிலே அபதன் பயன்படுத்தப்படவில்லை. சுருக்கமாக சொல்கிற பொழுது பயன்படுத்தாமல் விரிவாக சொல்கிற பொழுது பயன்படுத்தப்பட்டிருப்பதாக சிலர் கருதுகிறார்கள். மேலே காபிர்களுக்கு சொன்னது சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே அபதன் பயன்படுத்தப்படவில்லை. இங்கே விரிவாக மூமின்களுக்குரிய கூலி சொல்லப்படுகிற பொழுது ஹாலிதீன ஃபீஹா அபதா, அவர்களுக்கு ஹாலிதீன ஃபீஹா அதிலே அவர்கள் என்றும் இருப்பார்கள், அபதன் என்றும் இருப்பார்கள், தொடர்ந்து இருப்பார்கள், எப்போதும் இருப்பார்கள். இதான் அவர்களது கூலி. ரதியல்லாஹு அன்ஹும், அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான். பொருந்தி கொண்டான் என்றால் அல்லாஹு தாலா அவர்கள் இந்த உலகத்திலே செய்த அமல்களை அல்லாஹு தாலா பொருந்தி கொண்டவனாக இருப்பான் என்று. வரது அன்ஹு, அவர்களும் பொருந்தி கொள்வார்கள். அவர்களும் பொருந்தி கொண்டார்கள் என்றால் அவர்கள் மறுமையிலே அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சன்மானங்களை, அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நட்கூலியை அவர்கள் பொருந்தி கொள்வார்கள். அவர்கள் திருப்தி அடைவார்கள். ரிதா என்றால் திருப்தி, பொருந்தி கொள்ளுதல், ஏற்றுக்கொள்ளுதல். எந்த ஒரு மனக்கசப்பும் அவர்களிடத்திலே அன்று இருக்காது. அவர்கள் திருப்தி அடைகிற கூடி அவர்களுக்கு கிடைத்திருக்கும். வரது அன்ஹு, அல்லாஹுவை அவர்களும் பொருந்தி கொள்வார்கள். தாலிக லிமன் ஹஷிய ரப்பா, இது அது அது என்றால் இது இந்த கூலி, சொர்க்கத்திலே அவர்கள் நிரந்தரமாக இருக்கின்ற அல்லாஹுடைய பொருத்தம். இந்த கூலி தாலிக யாருக்குரியது? லிமன் ஹஷிய ரப்பா, தன்னுடைய ரப்பை பயந்தவருக்கு உரியது. எனவே இந்த கூலி கிடைத்ததற்கான காரணம் என்ன? அவர்களிடமிருந்த ஹஷியா, இரையச்சம். லிமன் ஹஷிய ரப்ப, தன்னுடைய ரப்பை, ரப் என்பவன் பயப்படுவதற்கு தகுதியானவன். அல்லாஹ் தாலா லிமன் ஹஷி அல்லாஹ் என்று கூட சொல்லவில்லை, அல்லாஹுவை இங்கே ரப்பு பயப்படப்பட வேண்டியவன் என்பதை உணர்த்தக்கூடியதாக இந்த மொழி நடை இருக்கிறது. அப்படிப்பட்ட ரப்பை, தன்னுடைய ரப்பை, தனக்கு உணவளிக்கின்ற, தன்னை பரிபாலிக்கின்ற, தனக்கு அனைத்தையும் செய்கிற ரப்பை அவர்கள் பயந்தார்கள். அதனால் தான் அவர்களுக்கு இந்த கூலி. முன்னால் சொல்லப்பட்டவர்கள் ஏன் அவர்களுக்கு அந்த தண்டனை? அவர்கள் ரப்பை பயப்படவில்லை என்பது இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது. சூரத்துல் காஃபுடைய 31 33 வரையில் நீங்கள் பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், وَأُزْلِفَتِ الْجَنَّةُ لِلْمُتَّقِينَ غَيْرَ بَعِيدٍ, இறையச்சம் உள்ளவர்களுக்கு, அல்லாஹுவை பயந்தவர்களுக்கு, தக்வா உள்ளவர்களுக்கு சுவர்க்கம் நெருக்கமாக கொண்டு வரப்படும். மறுமை நாளையிலே சொர்க்கம் அவர்களுக்கு நெருக்கமாக கொண்டு வந்து காட்டப்படும். என்ன சொல்லப்படும்? ஹாதா மா துஅதூன், இது நீங்கள் வாக்களிக்கப்பட்டது. லிகுல்லி அவ்வாபின் ஹஃபீத், லிகுல்லி அவ்வாபின் ஹஃபீத், அதாவது அவ்வாப், அல்லாஹ்வின் பக்கம் மீளக்கூடிய ஒவ்வொருவருக்கும், ஹஃபீத், அல்லாஹுடைய சட்டதிட்டங்களை பேணிய ஒவ்வொருவருக்கும். அதான் முத்தகீன்களுடைய அடையாளம். தவறு நடந்தாலும் உடனே அல்லாஹ்வின் பக்கம் மீளக்கூடியவர். ஹஃபீத், அல்லாஹு தாலாவுடைய சட்டங்களை, கடமைகளை பேணியவர், பாதுகாத்தவர். மன் ஹஷிய ரஹ்மான பில் கைப், மறைவான நேரத்திலே ரஹ்மானை பயந்தவர்கள், வெளிப்படையிலும் மறைவிலும் அல்லாஹுவை அஞ்சியவர்கள். வஜாஅ பிகல்பின் முனீப், அல்லாஹ்வின் பக்கம் மீளுகிற உள்ளத்தோடு வந்தவர். அப்படிப்பட்டவருக்கு மறுமையிலே சொர்க்கம் நெருக்கமாக கொண்டு வரப்படும். மன் ஹஷிய ரஹ்மான பில் கைப், மறைவான இடத்திலே, யாரும் இல்ல தெரியாத நேரத்திலே, இரகசியத்திலே ரஹ்மானை அஞ்சியவர்கள், இவர்களுக்கு தான் அந்த சொர்க்கம். இப்போது நாம் இந்த சூறாவிலே இருந்து பெறுகின்ற பயன்களை பார்ப்போம். இந்த சூறாவின் இறுதி பகுதியிலிருந்து பெறுகின்ற பயன்கள். சில அறிஞர்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் வேதக்காரர்களை
நிராகரித்தவர்கள் என்று இங்கே ஆரம்பித்திருப்பதிலிருந்து, அறிவுள்ளவர்கள் தவறு செய்கிற பொழுது அது மிகப்பெரிய குற்றம் என்பதை அது எடுத்து காட்டுவதாக சொல்கிறார்கள். இந்த வேதக்காரர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். யூதர்கள் நசாராக்கள் என்று சொல்லாமல் வேதக்காரர்கள். எனவே எங்களுக்கு அறிவு கொடுக்கப்பட்டும் இவர்கள் இவ்வாறு நடக்கிற பொழுது அது அறிவு கொடுக்கப்படாதவர்கள், அறிவில்லாதவர்கள் செய்வதை விட குற்றம் என்பதை அது உணர்த்துவதாக சொல்கிறார்கள். அதே போன்று இன்னொரு பயன்தான் ஈமான் கொண்டவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிறான், பிற குஃபார்களை சொல்கிறான். இவ்வாறு சொல்வது குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை என்று நாம் சொன்னோம். அதனால் தான் குர்ஆனுக்கு ஒரு பேர் இருக்கிற மசானி. மசானி அதாவது கருத்துக்களை இரட்டிப்பாக தொடர்ந்து சொல்வது. ஒரு விடயத்தை சொல்லி அதற்கு எதிராக இருக்கக்கூடிய விடயத்தை சொல்வது. சொர்க்கவாசிகளை சொல்வது, நரகவாசிகளை சொல்வது. ஆர்வமூட்டுகிற ஆயாக்க வசனங்களை சொல்வது, பிறகு அச்சமூட்டுகிற வசனங்களை சொல்வது. இவ்வாறு இந்த உலகத்திலே மனிதன் வாழ்கிற பொழுது அவனுடைய 2 இறக்கைகளை போன்று இரண்டும் இருக்க வேண்டும். அச்சமும் இருக்க வேண்டும், அல்லாஹுடைய நன்மையிலே ஆதரவும் இருக்க வேண்டும். இவ்வாறு இருந்தால்தான் ஒரு பறவையால் எவ்வாறு 2 இறக்கைகளால் தான் பறக்க முடியுமோ அவ்வாறு தான் ஒரு அல்லாஹ்வின் பக்கம் செல்லக்கூடிய ஒருவரால் சரியான முறையிலே வாழ முடியும். ஒருவர் அதிகமாக அச்சம் இருந்தால் அவர் நிராசை அடைந்து அவரும் தவறான வழிக்கு போய்விடுவார். அல்லது ஒருவரிடத்தில் அதிகமாக அல்லாஹ்வின் மீது ஆதரவு, அல்லாஹ்வுடைய நன்மையிலே அல்லாஹ் மன்னிப்பிலே ஆதரவு வைத்தால் அவரும் பாவங்கள் செய்தன் பக்கம் போய்விடுவார். இரண்டையும் சமப்படுத்துகிற விதத்திலே ஒரு மனிதன் இருக்க வேண்டும் என்பதனால் குர்ஆனுடைய நடைமுறையிலே இதனை நீங்கள் பார்க்கலாம். அதே போன்று ஒரே முறையிலே சொல்லிக் கொண்டு போனால், ஆர்வமூட்டுவது மட்டுமே இருந்தால் சலிப்படையும், அல்லது அச்சமூட்டுவது மட்டுமே இருந்தால் ஒரு வகையான சலிப்பு வரும். இரண்டையும் மாறி மாறி சொல்லுகிற பொழுது அதை உணர்ந்து கொள்வதிலே, புரிந்து கொள்வதிலே ஒரு ஆர்வம் கூட ஏற்படும். அது மனதிலே ஒரு தூண்டலை ஏற்படுத்தும். பூரணமான ஈமான் உள்ள ஒரு மூமின், இது இன்னொரு பயன், அல்லாஹ்விடத்திலே மிக கண்ணியமானவன். அல்லாஹ் தஆலா ஹைருல் பரியா என்று சொல்லியிருக்கிறான். எந்த அளவுக்கு ஒரு இடத்துல ஈமான் இருக்கிறதோ, சாலிஹான அமல் இருக்கிறதோ, அவர் அல்லாஹ்விடத்திலே அந்த அளவுக்கு மிகச்சிறந்தவராக இருப்பார். பொதுவாக எல்லா ஈமான் கொண்டு சாலிஹான அமல் செய்பவர்களும் ஹைருல் பரியா, அதிலும் சிறந்தவர்கள். அதிலே எந்த அளவுக்கு ஈமானும் சாலிஹான அமலும் அதிகமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவர் சிறந்தவராக இருப்பார். அதே போன்று காவிர்கள் எந்த அளவுக்கு அவருடைய குஃப்ர் மோசமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு மோசமாக இருக்கும். எனவே ஒரு மூமின் கண்ணியமானவன். ஒரு காஃபிருக்கு முன்னால் அவன் தன்னுடைய கண்ணியத்தை இழக்கவும் கூடாது. அவன் ஹைருல் பரியா. காஃபிரோ ஷர்ருல் பரியாவில் உள்ளவர். அல்லாஹ் இங்கே குறிப்பிட்ட மகத்தான கூலி யாருக்கு இருக்கிறதாக சொன்னான்? ذَلِكَ لِمَنْ خَشِيَ رَبَّهُ, தன்னுடைய ரப்பை பயந்தவருக்குரியது என்று அல்லாஹ் சொன்னான். அதே போன்று சூரத்துல் ஃபாத்திருடைய 28வது ஆயாவில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா, நிச்சயமாக அல்லாஹ்வை பயப்படுவதெல்லாம் தன்னுடைய அடியார்களில் அறிவுள்ளவர்கள். அறிவுள்ளவர்கள் அல்லாஹ்வை பயப்படுவார்கள் என்பதும், இங்கே அல்லாஹ்வை அஞ்சியவர்களுக்கு அல்லாஹ் இந்த கூடிய வைத்திருக்கிறான் என்பதிலிருந்தும் இரண்டையும் சேர்த்து என்ன புரிந்து கொள்வார்கள் அறிஞர்கள்? அறிவினதும் அறிஞர்களினதும் சிறப்பை இது குறிப்பதாக கருதுகிறார்கள். சூரத்துல் ஃபாத்திருடைய ஆயா அறிவுள்ளவர் அச்சமுள்ளவராக இருப்பார் என்று சொல்கிறது. இந்த ஆயா, இந்த சூறாவில் இருக்கக்கூடிய ஆயா, அச்சமுள்ளவர் சொர்க்கத்துக்குரியவர் என்று சொல்லப்படுகிறது. எந்த அளவுக்கு அறிவு இருக்கிறதோ அந்த அளவுக்கு அச்சம் இருக்கும், எந்த அளவுக்கு அச்சம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவர் சொர்க்கத்துக்கு தகுதியுள்ளவராக ஆகுவார். அறிவென்பது ஷைத்தானுக்கு இருந்தது போன்ற வெறும் அறிவல்ல, அமலோடு சேர்ந்த அறிவு தான் உண்மையான அறிவு. இங்கே இன்னொரு விடயம், ذَلِكَ لِمَنْ خَشِيَ رَبَّهُ, தன்னுடைய ரப்பை பயந்தவருக்கு உரியது அது. இங்கே தன்னுடைய ரப் என்பது ஒருவரை பரிபாலித்து அவனுக்கு தேவையான எல்லா விடயங்களையும் அற்பாக்கியங்களையும் செய்வன் தான் ரப். தனக்கு நலவு செய்தவனை பயந்தான் அவனுக்கு ஏற்ற முறையிலே. வெறுமனே நான் பின்னால் பார்த்து கொள்வேன் என்று சோம்பேறித்தனமாக நடக்கவில்லை. அல்லது மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு பாவங்களை இந்த உலகத்திலே அனுபவித்து கெடுதியை தன் உள்ளத்திலே பதிந்து கொண்டு கெட்டவனாக வாழவில்லை. என்ன செய்தான்?
தனக்கு நலவு செய்த அந்த ரப்பை வணங்கினான். ரப்பு நலவு செய்யும் போதெல்லாம் அவன் அந்த ரப்புக்குடைய அச்சம் அவனுக்கு அதிகரித்தது. அந்த ரப்புக்கு நன்றி செய்வது அதிகரித்தது. அதனால் எனவே ஒரு அச்சம்தான் ஒரு மனிதனை எல்லா நல்ல காரியங்களுக்கும் தூண்டக்கூடியதாக இருக்கிறது. அந்த அச்சத்தின் காரணமாகத்தான் அவன் மறுமையிலே வெற்றி பெறுகிறான். அதே போன்று அதிலிருந்து இன்னொரு விடயத்தையும் விளங்கலாம். அதாவது அல்லாஹ் என்ன சொன்னான்? ஈமான் கொண்டு சாலிஹான அமல் செய்த இவர்கள். கடைசி என்ன சொன்னான்? லிதாலி கரிமன் ஹஷிய ரப்பா, தன்னுடைய ரப்பை பயந்தவர்கள். அவர்கள் இவ்வாறு அமல் செய்வதற்கான காரணம் என்ன? அவர்களிடமிருந்த ஆர்வம், அல்லாஹுடைய கூலியிலே இருந்த ஆசை, அதே போன்று அது மட்டுமல்ல அல்லாஹுவை பற்றிய அச்சம். இது இரண்டும் தான் அவர்களை அமல் செய்த வைத்தது. இதுதான் அவர்களை சொர்க்கத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தது. இதன் காரணமாகத்தான் அவர்கள் சொர்க்கம் நுழைந்தார்கள். இன்னொரு பயனை பார்ப்போம். அல்லாஹ் இங்கே ரதியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான் என்று சொல்கின்றான். இங்கே அல்லாஹுடைய பொருத்தம் யாருக்கெல்லாம் இருக்கிறது? நபித்தோழர்கள், அவர்களை நல்ல முறையிலே பின்பற்றிய தாபியீன்கள், தபஉ தாபியீன்கள், இவர்களுக்கெல்லாம் இருக்கு. அவர்களுக்கு மட்டுமல்ல, இவர்களெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை இந்த மார்க்கத்தின் அடிப்படையிலே கட்டுப்பட்டு நடக்கின்றார்களோ அவர்கள் அனைவருக்கும் இருக்கிறது. ஈமான் கொண்டு சாலிஹான அமல் செய்யக்கூடிய அனைவரையும் நாம் ரதியல்லாஹு அன்ஹு என்று துஆ செய்யலாம், அவர்களுக்கு சஹாபாக்களுக்கு செய்வதை போன்று. ஆனால் பொதுவாக சஹாபாக்களை நாம் சொல்கிற பொழுது ரதியல்லாஹு அன்ஹும் என்று சொல்கின்றோம். அடுத்தவர்களுக்கும் ரதியல்லாஹு அன்ஹு சொல்லலாம். ஒருவரை பார்த்து ரதியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் உன்னை பொருந்திக் கொள்வானாக என்று சொல்லலாம். இமாம்களை பற்றி சொல்கிற பொழுது ரஹிமஹுல்லாஹ் என்று சொல்கிறோம். அல்லாஹ் அவர்களுக்கு ரஹ்மத் செய்வானாக, அருள் புரிவானாக. இங்கே ஒரு சஹாபியை பார்த்து அல்லாஹ் ஒரு சஹாபிக்கு ரஹ்மத் செய்வானாக, ரஹிமஹுல்லாஹ். ஒரு அறிஞரை பார்த்து அல்லது ஒரு மனிதரை பார்த்து நாம் அதுக்கு பின்னால் வந்தவர்களை பார்த்து ரதியல்லாஹு அன்ஹு என்று கூட சொல்லலாம். ஆனால் நாங்கள் அவ்வாறு சொல்கிற பொழுது இவர் நபித்தோழர் என்று மக்கள் புரிந்துவிடக் கூடாது. அவ்வாறான நிலையிலே நாம் தெளிவுபடுத்திவிட்டு சொல்லலாம். இவர் ஒரு இப்னு தைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வதை போன்று, அதாவது கால் இப்னு மஸ்ஊத் அவர்கள் சொன்னார்கள், வஹுவ மினஸ் ஸஹாபா, அவர் சஹாபாக்களுடைய ஒருவர், ரஹிமஹுல்லாஹ், அல்லாஹ் அவருக்கு ரஹ்மா செய்யட்டும் சொல்லலாம். அல்லது கால முஜாஹித் கூறினார், வஹுவ மினத் தாபிஈன், அவர் தாபியீன்களிலே ஒருவர், ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் அவரை பொருந்திக் கொள்வானாக என்று இவ்வாறு சொல்வது நல்லது. என்றால் யாரும் இப்னு மஸ்ஊத் ரஹிமஹுல்லாஹ் என்று சொல்கிற பொழுது அவர் ஒரு தாபி என்று நினைத்து விடாமல் இருப்பதற்காக, முஜாஹித் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்கிற பொழுது அவரை ஒரு சஹாபி என்று நினைத்து விடாமல் இருப்பதற்காக இவ்வாறு நாங்கள் அந்த இடத்திலே பயன்படுத்துகிறோம். எனவே அது வேறு பிரிப்பதற்காக அவர் பயன்படுத்துகிறோம். அந்த பண்புக்கு சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹு என்று அல்லாஹ் குர்ஆனில் அவர்களை புகழ்ந்திருக்கிறான். அதுக்கு மிக தகுதியானவர்கள், எந்த ஒரு சந்தேகம் இல்லை. அல்லாஹ்வுடைய ரஹ்மாவுக்கும் அவர்கள் மிக தகுதியானவர்கள், எல்லாரையும் விட அவர்கள் தான். ذَلِكَ لِمَنْ خَشِيَ رَبَّهُ, இன்னொரு விடயத்தை நாம் தெளிவாக விளங்க வேண்டும். அதாவது இறையச்சம், பயம், ஹஷியா, தக்வா என்ன செய்யும் என்றால் ஈமானை, சாலிஹான அமலை அதிகப்படுத்தும். ஒருவரிடத்திலே இறையச்சம் இருப்பதற்கு அடையாளம் அவரிடத்திலே ஈமானும் சாலிஹான அமலும் இருப்பது. அல்லாஹு தாலா நிரந்தரமாக அதிலே என்றென்றும் இருப்பார்கள் என்று சொல்வதிலிருந்து சொர்க்கம் அழியாது என்பது புரிய வருகிறது. சொர்க்கம் அழிந்து போகாது, நிரந்தரமானது. அவர்கள் அதிலே நிரந்தரமாக இருப்பார்கள். அவர்களுடைய தங்குமிடம் நிரந்தரமான தங்குமிடம் என்று அந்த ஆயங்களுக்கு சொல்கிறது. அல்லாஹ் தாலா வேதக்காரர்களிலும் முஷ்ரிக்களிலும் நிராகரித்தவர்கள் நிரந்தர நரகத்துக்கு செல்வார்கள் என்று சொல்கிற பொழுது இங்கே எதை சொல்கிறான்? நிச்சயமாக என்று பயன்படுத்தியிருக்கிறான். ஏன் தெரியுமா? அதாவது நிச்சயமா என்பது உறுதிப்படுத்துவதற்குரியது. இந்த உறுதிப்படுத்துவதிலிருந்து இன்னொன்றை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதாவது வேதக்காரர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? எங்களை நரகம் சில நாட்கள் தான் தீண்டும், குறிப்பிட்ட நாட்கள் தான் நாங்கள் நரகத்திலே
இருப்போம், அதற்கு பிறகு நாங்கள் சொர்க்கத்துக்கு போய் விடுவோம் சொன்னார்கள். இங்கே அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நிச்சயமாக அவர்கள் ஃபீ அதிலே இருப்பார்கள். அதிலே என்று ஃபீ என்ற சொல் அதிலே உள்ளே இருப்பதை குறிக்கும். அது மட்டுமல்ல, ஹாலிதீன ஃபீஹா, அவர்கள் நரகத்துக்கு நுழைவார்கள் மட்டும் சொல்லவில்லை, ஃபீ நாரி ஜஹன்னம், நரகத்துக்குள்ளே நரகம் அவர்களை சூழ்ந்திருக்கும். ஹாலிதீன ஃபீஹா, அதிலே என்றும் இருப்பார்கள். அவர்கள் என்ன கருதி கொண்டிருந்தார்கள், சில நாள் நாங்கள் நரகத்துக்கு போவோம், அதற்கு பிறகு வந்து விடுவோம், இதெல்லாம் கிடையாது. நிரந்தரமாக அதிலே இருப்பார்கள் என்பதை உறுதியாக இந்த ஆயா சொல்லக்கூடியதாக இருக்கிறது. நரகத்தில் அவர்கள் இருப்பார்கள் என்பது எதிர்காலத்திலே நடக்கக்கூடிய ஒன்று. ஆனால் அல்லாஹ் இப்பே அவர்கள் நரகத்திலே இருப்பதை போன்று அந்த வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்தி உறுதியாக சொல்லியிருக்கிறான். ஃபீ நாரி ஜஹன்னம், ஜும்லா இஸ்மியான்னு சொல்வார்கள் அரபு மொழியிலே. ஒரு பெயர் சொல்லை கொண்டு ஆரம்பிக்கிற கூடிய வாக்கியம். அவ்வாறான ஒரு வாக்கியத்தை காலம் குறிப்பிடாமல் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அங்கே குறிப்பிட்டிருக்கிறான். அவர்கள் நரகத்திலே இருக்கிறார்கள் என்பதை போன்று அந்த அர்த்தத்தை ஆழமாக தரக்கூடியதாக இருக்கிறது. உதாரணமாக என்ன சொல்வார்கள்? ஜெய்துன் ஃபி நிஅமா, ஜெயித் ஒரு நிஅமாவிலே இருக்கிறான் என்றால் அவர் இப்போது இருப்பதைத்தான் குறிக்கும். ஒரு அருட்பாக்கியத்திலே இருக்கிறார். அதே போன்று அவர்கள் ஃபி நாரி ஜஹன்னம் என்றெல்லாம் உறுதியாக சொல்கிறான். இந்த ஆயாக்களிலே அல்லாஹ் தாலா பல விதத்திலே உறுதிப்படுத்தல்களை பயன்படுத்தி இருக்கிறான். மூமின்களை புகழ்கிற பொழுது எப்படி சொல்கிறான்? நிச்சயமாக, இன்னல்லதீன உறுதிப்படுத்தல், உலாஇக ஹும் அவர்கள்தான் என்று திரும்பவும் வேறு யாருமல் அவர்கள்தான் சிறந்தவர்கள், ஹைருல் பரியா படைப்புகளிலேயே மிகச் சிறந்தவர்கள் என்று சொல்கிறார். இந்த ரப்பிஹிம் அவர்களுடைய ரப்பிடத்திலே, ஜன்னாத்து அத்னின் என்று பல விதத்திலே நாம் ஏற்கனவே இந்த விடயங்களை பார்த்தோம். சொர்க்கம் இருக்கிறது மட்டும் சொல்லாமல் ஜன்னாத், அதுன், இவ்வாறு பல விதத்திலே மூமின்களுக்கு கிடைக்கக்கூடிய கூலியை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மொழியிலே நாம் நடையில் எடுத்து பார்க்கின்ற பொழுது பல விதத்திலே உறுதிப்படுத்தி ஆழமாக சொல்லியிருப்பதை பார்க்கிறோம். இந்த சூறாவின் கடைசி வசனம், அதன் கடைசி பகுதி ஒரு முடிவுரை போன்று இருக்கிறது. தாலிக லிமன் ஹஷிய ரப்பா, அது தன்னுடைய ரப்பை, இரட்சகனை, தன்னை பரிபாலிக்கக்கூடியவனை பயப்படுபவருக்கு உரியது என்று அல்லாஹ் தாலா முடித்திருக்கின்றான். இறையச்சம்தான் இதற்கெல்லாம் ஒருவர் நரகத்துக்கு செல்வதற்கும், இறையச்சம் இல்லாமல் இருப்பதுதான் சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு செல்வதற்கும், இறையச்சம் தான் சொர்க்கத்துக்கு செல்வதற்கும் காரணமாக இருக்கிறது. ஒருவர் ரப்பை அல்லாஹ் தாலா இங்கே சொல்லியிருக்கிறான், ரப் என்ற வார்த்தை. இந்த ரப் என்ற வார்த்தை எதை சொல்கிறது என்றால், ஒருவர் என்னுடைய ரப் எனக்கு எல்லாமே தந்திருக்கிறான், எனவே நான் பாவம் செய்தாலும் என்னை சும்மா விட்டு விடுவான், நான் எதில் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் என்னை கண்டுகொள்ள மாட்டான், அவன் ரப் என்பதை அவன் நம்பியிருந்தால், அவ்வாறு அவர் குஃப்ரில் இருந்தாலும் எனக்கு சொர்க்கத்துக்கு போய்விடலாம் என்று யாராவது நினைத்தால் இல்லை. அந்த ரப்பை நீ பயந்தால் மட்டும்தான் உன்னால் சுவனம் போக முடியும். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அவனுடைய சுவனத்தை தர வேண்டும், எங்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும், நரகத்திலிருந்து எங்கள் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும், கபரு வேதனையிலிருந்து சோதனையிலிருந்தும் அல்லாஹ் எங்களை பாதுகாப்பானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.